Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது Fireless Sweet Recipe. இந்த ஸ்வீட் வந்து உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியானது. கேரட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். பால், தண்ணி, எண்ணெய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்காத உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்தியான 5 நிமிஷத்துல அடுப்பு பக்கம் போகாம கேரட் லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஹெல்தியான கேரட் லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபயர்லெஸ் ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற பொட்டுக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கேரட் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணும்போது அது கூட எண்ணெய், தண்ணி இந்த மாதிரி எதையும் ஆட் பண்ணாமல் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்மெய்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்ககிட்ட மில்க்மெய்டு இல்லைன்னா அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க கேரட்டோட பச்சை ஸ்மெல் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் மில்க்மெய்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டியூட்டி ஃப்ரூட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற கேரட்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இந்த மிக்சர் கூட ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஸ்வீட்டை ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை இன்றைக்கி நான் வந்து லட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன். கேரட்டை யூஸ் பண்ணி செய்கிற ஒரு அட்டகாசமான லட்டு ரெசிபி தான் இது. உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் இதை நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். கேரட்டை பச்சையாக யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டு செய்கிறனால 2லேருந்து 3 நாள் வரைக்கும் தான் இதை வச்சு சாப்பிட முடியும். பாருங்கள், நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் நான் கேரட் லட்டு செஞ்சுட்டேன். அடுத்தது இந்த லட்டோட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக டெசிகேட்டட் கோகோனட்டில் நான் லட்டை போட்டு உருட்டி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா நார்மல் கோகோனட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான ரொம்பவும் சாஃப்டான கேரட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. கேரட்டை நம்ம துருவி ஆட் பண்ணியிருக்கனால இந்த லட்டை சாப்பிடும்போது கேரட்டை வந்து தனியாக வாயில் மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். அடுப்பு பக்கமே போகாமல் 5 நிமிஷத்தில் செய்கிற இந்த லட்டை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்ப ஹெல்த்தியான லட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். கேரட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லட்டை நம்ம செஞ்சு கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஈஸியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.